Hi, this is Aruna Jayashree, child and adolescent psychologist. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன தெரியுமா? கோல்டன் பீரியட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிற இந்த கோல்டன் பீரியட்னு ஏன் சொல்கிறோங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோமே. ஓகே, ஆஸ் அ பேரண்ட்டாக உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் இருக்குல்ல, இதுதான் உங்களோட கோல்டன் பீரியட். ஏன் அப்படின்னா குழந்தைங்களோட பிரெயின் இந்த டியூரேஷனில் தான் வந்து வளர்ச்சி அடையுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காமனான விஷயம் என்ன எல்லா பேரண்ட்டும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ரைட் பிரெயின்னு ஒன்று இருக்குது, லெஃப்ட் பிரெயின்னு ஒன்று இருக்குது. ரைட் பிரெயின் தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ரைட் பிரெயின் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறப்ப தான் எமோஷன்ஸுன்ற ஒரு விஷயம் நமக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்குது. குழந்தைங்க எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்து கற்றுப்பாங்க. நீங்கள் பிறந்த குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த பிறந்த குழந்தை எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னாலே கையில் தூக்கி பார்க்கும்போதே அவங்க சிரிக்கிறதோ அலறதோ உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு தான் அவங்க எல்லாமே ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவங்க சிரிப்பாங்க, நீங்கள் அழுதிங்கன்னா அவங்க அழுவாங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் தான் அவங்க நோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதை லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறது உட்காந்து படிக்கிறது கிடையாது. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே அவங்க உள் வாங்கிப்பாங்க. ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா மிரர் எஃபெக்ட்னு சொல்லுவோம், மிரர் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, மிரர் நியூரான் அப்படின்னா நீங்கள் என்ன காமிக்கிறீங்களோ உங்கள் ஃபேஸில் அதை அப்படியே அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த மிரரிங்கிறது ஒரு 8 வயசு 10 வயசு வரைக்குமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை அப்படியே வாங்கிப்பாங்க. இப்போது ஒரு விஷயத்துக்கு நீ இதை பண்ணாதான் நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு பழக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்த விஷயத்தையும் அவங்களா பண்ணலை, ஒரு இடத்துலேருந்து வருது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு தான். ஓகே, வீடுன்னு நான் சொல்கிறது அவங்க வளர்கிற இடம். அவங்க அம்மா அப்பா கூட வளர்கிறாங்களா, இல்லை அத்தை மாமா சித்தி சித்தப்பா இந்த மாதிரி வளர்கிறாங்களா, அவங்க எல்லாரோட பிஹேவியர் பேட்டர்ன் கண்டிப்பாக உள்ளே இருக்கும். ஏன்னாக்கா இவங்க எல்லாரு கூடயும் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா டைமும் அவங்க லேர்னிங் பீரியட், எல்லாத்தையும் உள்வாங்கிப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு ஒரு 5 வயசு 6 வயசு ஆனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வாய் பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த டியூரேஷனில் அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நமக்கு திடீர்னு ஒரு டவுட் வரும், ரொம்ப அமைதியாக இருந்தானே ஏன் இப்போ இப்படி கத்துறாங்க, ஒரு விஷயம் கொடுக்கலன்னா அடம் பிடிக்கிறாங்க. இந்த அடம் பிடிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, த்ரோயிங் டேண்ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக என்ன சொல்லலாம்னா, உங்கள் பேட்டர்ன் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். உங்களோட பேட்டர்ன் என்ன, அம்மா கிட்ட ஃபோன் கொடுத்தா அப்பா என்ன சொல்லுவாங்க, அப்பா கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அம்மா கிட்ட கொடுக்கலாமா அப்பாட்ட கொடுக்கலாமா, அம்மாட்ட கேட்கலாமா அப்பாட்ட கேட்கலாமா, யார்கிட்ட கொடுத்தா என்னால் திரும்ப வாங்க முடியும், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. பாட்டி தாத்தா இருக்காங்க அப்படின்னா பாட்டி தாத்தா கிட்ட போய் சொன்னால் அவங்க பேம்பர் பண்ணுவாங்க, செல்லம் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்டே தான் அந்த விஷயத்தை கேட்பாங்க. நீங்கள் சாக்லேட்டுக்கு நோ சொன்னீங்கன்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சரி பரவாயில்ல புள்ள பாவம் ஒன்றே ஒன்று தான் எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்களால ஃபேஸ் ரீட் பண்ண முடியும். ஓகே, உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னவோ அதை அழகாக அவங்க ரீட் பண்ணிக்குவாங்க. அவங்க எக்ஸ்ப்ரெஷனை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே யாருக்கிட்ட எந்த வேலையை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு கிளியராக இருக்கும். ஏன்னாக்கா அதுதான் அவங்களோட லாங்குவேஜ். அது அவங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற டைமில் நிறைய விஷயமாக கேதர் பண்ணிப்பாங்க. இந்த டைமில் இந்த டியூரேஷனில் வீட்டில் இருக்க பெரியவங்க நல்ல ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அதை ஈஸியாக பண்ண முடியும். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அம்மாட்ட சொல்லாத, அப்பாட்ட சொல்லாத, நான் உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன் இதை நீ இவங்கக்கிட்ட சொல்லாத. சப்போஸ் அம்மாவே சில டைம் அப்படி சொல்லலாம், அப்பா வந்தோடனே இதை சொல்லாத, அம்மா வந்தோடனே இதை சொல்லாத, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க எப்படி மறைக்கணும்னு கற்றுப்பாங்க. ஓகே, அது லேட்டர் டியூரேஷன் ஆஃப் லைஃப்பில் அது உங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் அவங்க எதையும் புதுசாக கற்றுக்கல, வெளியிலேருந்து கற்றுக்கல, எல்லாமே வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் பிஹேவியர் பேட்டர்னை அவங்களுக்குள்ளே செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு 15 இயர்ஸில் தாங்க இருக்குது. இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்களா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்காங்களா, எல்லாருக்கூடையும் ஈஸியாக பழகுறாங்களா பழகலையா, இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் தான். ஸோ அந்த 15 இயர்ஸ்க்குள்ளே உங்களோட அம்மா அப்பா அந்த ஒரு ரோல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க இல்லையா, அது ரொம்ப மேக்ஸிமமாக எஃபெக்டிவாக இந்த 15 இயர்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங்லேயோ இல்லை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுலையோ அவங்களுக்கு எங்கேயுமே ப்ராப்ளம் வராது. ஓகே, பட்
இந்த 15 இயர்ஸில் நம்ம ஒரு டெசிஷன் மேக்கிங்னு நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது. ஓகே, ஒரு 2 ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டு வரட்டும். அந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வெளியில் வராத, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, உங்கள் ஒப்பீனியனை அவங்களுக்கு சொல்லாமல் அவங்கள சூஸ் பண்ண விடுங்க. ஒரு தடவை அவங்க தப்பாக சூஸ் பண்ணட்டும். எங்கேயாவது வெளில போகிறப்ப இந்த ட்ரெஸ் போடலாமா, அந்த ட்ரெஸ் போடலாமா காமிங்க. இந்த இடத்துக்கு போகிறப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும். இதெல்லாம் நீங்கள் ஜென்ரல் டாக் நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. 10 தடவை சொல்லுங்கள், 15 தடவை சொல்லுங்கள், 20 தடவை சொல்லுங்கள், டயர்டாகிடாதீங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க மறுபடியும் கேட்பாங்க. கேட்க அது அவங்கக்குள்ளே ஒரு குணமாக மாறும். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 10 தடவை தப்பாக பண்ணாலுமே அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவாக கான்ஷியஸாக கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த ட்ரைனிங் தான் பேரண்டிங்னு சொல்கிறது. ஓகே, பட் இதை ஒருத்தரால் பண்ண முடியாது. அம்மா மட்டும் பண்ண முடியும், அப்பா மட்டும் பண்ண முடியும் அப்படி கிடையாது. எல்லாருமே சேர்ந்தால் தான் இந்த விஷயம் உங்களுக்கு பண்ணவே முடியும். ஸோ பேரண்டிங்கிற ஒரு விஷயம் 15 இயர்ஸில் நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஒரு முடிவுகளை எடுக்க சொல்கிறீங்க, எப்படி சொல்லி கொடுக்குறீங்கிறது தான் இந்த இடத்துல மேட்டர்ஸ். சொல்கிறீங்க இல்லை, சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே, எப்படி நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, எந்த மாதிரி அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறீங்க, அவங்களா ஒரு டெசிஷன் எப்படி எடுக்கிறாங்க. தப்பே பண்ணட்டும், ஒன்றுமே இல்லை. அவங்க தப்பு பண்ணால் கூட அது தப்பு தான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணக்கூடிய டியூரேஷன் உங்கள் கண்காணிப்பில் இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருங்க. தப்பு பண்ணட்டும், இல்லைப்பா இது தப்பு அப்படிங்கிறத அவங்க அதை கோத்ரூ பண்ணட்டும். அந்த சைக்கிள் கோத்ரூ பண்ணிட்டு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட இருக்கும்போதே அவங்க கோத்ரூ பண்ணிட்டாங்கன்னா வெளி உலகத்துக்கு போகிறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் இதை பண்ணாத, அது தப்பு, அது தப்பு, அது தப்பு, அது தப்புன்னு சொல்ல அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, வீடுனாலே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும், அம்மா செய்ய விட மாட்டாங்க, அப்பா செய்ய விட மாட்டாங்க, இந்த மாதிரி உள்ள எமோஷன்ஸை அடக்கி வச்சுட்டே போவாங்க. 15 இயர்ஸா 16 டீனேஜ் வந்துடும். அந்த டீனேஜ் வந்ததுக்கப்புறம் தே ஃபீல் ஸோ பவர்ஃபுல். ஓகே, அந்த பவர்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்களோ அது எல்லாத்துக்கும் பவர் கொடுத்து உள்ளே அமுக்கி வச்சுருப்பாங்கல்ல, அது பேர் சப்ரெஸ்டு எமோஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்ரெஸ் ஆன எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வரும். அது வெளியே வரும்போது இதெல்லாம் சொன்னால் அம்மா திட்டுவாங்க, இதெல்லாம் சொன்னால் அப்பா திட்டுவாங்க, ஸோ இது 2 பேர்கிட்டையுமே நான் சொல்லாமல் செய்ய போகிறேன் அப்படின்னு செய்வாங்களே தவிர செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் டீனேஜ் ரொம்ப ரெபெல்லியஸாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த 15 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க, உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டீனேஜ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தே வில் சூஸ் ரைட். அவங்களுக்கு இது கரெக்டு, இது தப்பு, இதனால் இந்த எஃபெக்ட் வருங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணியிருப்பீங்க. அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் கோல்டன் பீரியட் இன் பேரண்டிங்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் 15 இயர்ஸ் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பேரண்டிங்கிறதும் ஒரு பிக்கெஸ்ட் ப்ரொஃபஷன் தான். ஸோ நம்ம அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா அப்படி வளர்க்கல, உங்கள் அம்மா அப்பா அப்படி வளர்க்கல, இது எல்லாமே நம்ம பேசியிருப்போம். பட் ஸ்டில் இன்றைக்கி மில்லேனியல் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா குழந்தைங்கள வளர்க்குறது தான். ஏன்னாக்கா அந்த ஜென்ரேஷனில், இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் ஃபோன் கிடையாது, எந்த எக்ஸ்போஷரும் கிடையாது. நம்ம வளர்ந்தப்பெல்லாம் எந்த கொஸ்டின்ஸும் நிறையா கேட்டது கிடையாது. மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேட்டரில் 100 நாள் ஓடும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, ஓடிடியில் உடனே வந்துடும், 1 வீக் தான் தேட்டரில் ஓடும். அதுக்குள்ளே நீங்கள் மூவிஸ் பார்ப்பீங்க. மூவிஸ் ஸ்ட்ராங்காக ஒரு கண்டென்ட் ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மூவி கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் போய்ட்டுருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் இருக்குது. ஸோ எதையுமே நம்மளால் மைண்டில் லார்ஜர் டைமுக்கு வச்சுருக்கவே முடியல. ஈவன் ரீல்ஸ், நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல, ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கீங்க. நமக்கு அந்த டைமில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு படிக்கிறதுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லை. படிக்கிறது ஒன்று மட்டும் தான் வேலையாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இது எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தாண்டி அவங்க படிக்கணும். ஓகே, இதுவும் சேலஞ்ச் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க ஜென்சி ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பனாக இருக்குங்க. என்ன பண்ணுவீங்க? எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஸோ எல்லாமே அவங்க யூஸ் பண்ணலாம்ல. எல்லாத்தையும் யூஸ் பண்ணலான்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டு நீ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அது எவ்வளோ கஷ்டம். ஸோ தட் இஸ் வை ஐ எம் சேயிங் ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் பேரண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் க்ராஸ் பண்ணவே முடியும். இல்லைன்னா நமக்கே தெரியாமல் பசங்க எங்கே போய் சிக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கும் அவேர்னஸ் இருக்காது. இதுதான் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட் 15 இயர்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களை பற்றி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே,
Yes. Thank you. Let's visit in the next video.